பூமியில் இருக்கும்போது வாசனை வருவது போல் விண்வெளிக்கு சென்றால் அங்கு என்ன வாசனை வரும்? காற்று கூட இல்லாத ஓர் பகுதியில் எப்படி வாசனை வரும்? அதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக காணலாம். 8 நாள் பயணமாக விண்வெளிக்கு சென்ற சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட் வில்மோர் ஆகியோர் 273 நாட்களுக்கு பிறகு தற்போது மீட்கப்பட்டார்கள். இந்த ஒரு சூழலில் பூமியில் நமக்கு பலவிதமான வாசனைகளை நாம் அறிந்திருப்போம். அது மட்டுமில்லாமல் உடைகளை அலசும் போது ஒரு வாசனை, நாம் குளிக்கும் போது ஒரு வாசனை என்று பலவிதமான வாசனைகளையும் அறிந்திருப்போம். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் சாப்பிடும் போது பல வாசனைகளையும் நாம் அறிந்திருப்போம். ஆனால் விண்வெளிக்கு சென்றால் அங்கு என்ன வாசனை வரும் என்று யாராவது அறிந்ததுண்டா? ஆம், அங்கு உலோக வாசனை என்று புதிய வகையான ஒரு வாசனை வரலாம் என்றும் கூறப்படுகிறது. மேலும் ஆராய்ச்சி நிலையத்தில் இருந்து வெளியேறும் உடை அல்லது ஆராய்ச்சி கருவிகள் போன்ற பொருட்கள் வலுவான கதிர்வீச்சால் பாதிக்கப்படுவதாகவும் அவை விண்வெளி மையத்திற்குள் ஆக்சிஜனுடன் வினை புரிந்துதான் ஒரு உலோக வாசனையை உருவாக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. இந்த ஒரு தகவல் தான் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.